அண்மை செய்தி. நில அபகரிப்பு புகாரில் கேரளாவில் வைத்து கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அருள் செல்வன் வழங்க கேட்கலாம். அருள் செல்வன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். முன்னாள் அமைச்சராக இருந்தவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். போக்குவரத்து துறையில் 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தவர். அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தனது நண்பரும் பினாமியான பிரகாஷ் என்பவர்கிட்ட வந்துட்டு, அதாவது கரூர் மாவட்டம் வாங்கலை அடுத்த காட்டூரை சேர்ந்தவர், அவரிடம் வந்து சுமார் 100 கோடி மதிப்பிலான சொத்தை வந்து அபகரித்ததாக ஒரு புகார் ஒன்று பதியப்பட்டது. நகர காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட அந்த புகார் வந்து வாங்கல் காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. அந்த விசாரணை, அந்த வழக்கு பதியப்பட்டதற்கு முன்பாகவே அவர் முன்ஜாமீன் கேட்டு கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் வந்துட்டு அலையிருந்தார். ஜாமீன் மனு வந்து 2 முறை தாக்கல் செய்யப்பட்டு அது ரத்து செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் மீண்டும் முன்ஜாமீன் கேட்டு அவர் வந்து தற்போது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து வழக்கு போட்டிருக்காரு. இதுக்கிடையில் அவருடைய சகோதரர் மற்றும் ஆதரவாளர்களுடன் கடந்த ஒரு 30 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்து வந்தனர். இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு வட மாநிலங்களிலும் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் அந்த 14 குழுக்களை வந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று சோதனை ஈடுபட்டு வந்தாங்க. இதன் அடிப்படையில் கரூர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அவருடைய வீடு, அவருடைய உறவினர்கள் வீடு மற்றும் அவருடைய ஆதரவாளர் வீடுகள் என பல்வேறு இடங்களும் சிபிசிஐடி போலீசாரானது இரவு பகல் பாராமல் சோதனையில் மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில இன்று காலை கரூர் கேரளா, அதாவது தமிழ்நாடு கேரளா எல்லையில பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற தனிப்படை சிபிசிஐடி போலீசார் வந்து அவரை கைது செய்தனர். கைது செய்த பிறகு தற்போது கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்திநகர் பகுதியில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்துக்கு அவரை